ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம குக் பண்ணுற அரிசி தான். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது கூடவே காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வந்து திரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து திரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மீடியம் சைஸ் அளவு தக்காளி. ஸோ சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் கத்தரிக்காய், அதுக்கப்புறமா 50 கிராம் பூசணிக்காவையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பப்பட்ட காய்கறி வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய சேர்த்து செய்யும்போது சாம்பாரோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 150 கிராம் பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி குக்கரில் விசில் வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த பவுடர் நம்ம கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து திரிச்சோம்ல அதை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி விட்டுருங்க. அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்தமாதிரி மல்லித்தலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய இடி சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாம்பார் வந்துட்டு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.